நேயர்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷாலினி டிவி, என்றும் உங்களுடன். வணக்கம். ஷாலினி செய்திகளுக்காக சுகன்யா. தலைப்புச் செய்திகள். சென்னை பெண் என்ஜினியர் கொலையில் மேலும் 2 பேர் கைது. தப்பியோடியவர்களை கொல்கத்தா சென்று மடக்கியது காவல்துறை. காங்கிரஸ் கட்சியுடன் இணைகிறது தெலுங்கானா கட்சி. ஆந்திர முதலமைச்சராக சிரஞ்சீவியை நியமிக்க முடிவு. மும்பையில் நீர்மூழ்கி கப்பலில் திடீர் தீ விபத்து. 2 அதிகாரிகள் மாயமானதால் பரபரப்பு. எண்ணூர் துறைமுகத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற விழாவில் அறிவித்தார் GK வாசன். மோடியை விமர்சித்ததற்காக மன்னிப்பு கேட்க முடியாது. மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித்தின் போட்டியால் பாஜக கடும் கோபம். விரிவான செய்திகள். சென்னையில் பெண் என்ஜினியர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 2 பேரை கொல்கத்தாவில் தமிழக காவல்துறை கைது செய்துள்ளது. சென்னையை அடுத்துள்ள கேளம்பாக்கம் சிறுசேரி சிப்காட் வளாகத்தில் கடந்த சனிக்கிழமை பெண் என்ஜினியர் உமா மகேஸ்வரியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. விசாரணையில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த இந்த பெண் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இவ்வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக இவ்வழக்கை தீவிரமாக விசாரித்து வந்த காவல்துறையினர் நேற்று கேளம்பாக்கத்தில் 2 பேரை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் இருவரும் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ராம் மண்டல், உத்தம் மண்டல் என்பது தெரிய வந்தது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் 2 நண்பர்களுடன் சேர்ந்து உமா மகேஸ்வரியை திட்டம் போட்டு பலாத்காரம் செய்து கொன்றதை இருவரும் ஒப்புக்கொண்டனர். குற்றவாளிகள் ராம் மண்டலும் உத்தம் மண்டலும் இன்று செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதற்கிடையே உமா மகேஸ்வரி கொலை தொடர்பாக மேலும் 2 கொலையாளிகளை பிடிக்க சிபிசிஐடி காவல்துறையினர் நேற்று விமானத்தில் கொல்கத்தா சென்றனர். அங்கு மால்டா பகுதியில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட இருவரின் கூட்டாளிகளான உஜ்ஜல் மண்டல், இந்திரஜித் மண்டல் ஆகிய 2 பேரையும் இன்று காலை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களை உடனடியாக சென்னை கொண்டு வரப்பட்டனர். உமா மகேஸ்வரியின் கொலை தொடர்பாக குற்றவாளிகள் 4 பேரை பிடித்த காவல்துறையினருக்கு டிஜிபி ராமானுஜம் பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னையில் கொல்லப்பட்ட பெண் என்ஜினியர் உமா மகேஸ்வரி குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் வட்டத்தில் உள்ள சிப்காட் நிறுவன வளாகத்தில் உமா மகேஸ்வரியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது என்ற செய்தியை அறிந்து மிகவும் துயரம் அடைந்தேன் என்று தெரிவித்துள்ளார். உயிரிழந்த உமா மகேஸ்வரியின் குடும்பத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவரின் குடும்பத்துக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக எஞ்சியுள்ள குற்றவாளிகளையும் விரைந்து கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறையினருக்கு ஆணையிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தனி தெலுங்கானா அமைத்ததை அடுத்து டிஆர்எஸ் கட்சி காங்கிரசுடன் இணைய உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் தெரிவித்துள்ளார். ஆந்திராவை பிரித்து புதிதாக தனி தெலுங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தின் 2 சபைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து காங்கிரஸ் கட்சியுடன் டிஆர்எஸ் எனப்படும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி இணைய உள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் கூறியுள்ளார். இதற்கான முறையான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அப்படி ஒரு திட்டம் தங்களுக்கு இல்லை என்று தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி விளக்கம் அளித்துள்ளது. இந்நிலையில் ஆந்திராவில் சட்டசபை தேர்தலை தள்ளி போட காங்கிரஸ் மேலிடம் விரும்பவில்லை. இதையடுத்து நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து ஆந்திர சட்டசபை தேர்தலையும் நடத்த காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. தேர்தலுக்கு பின் தெலுங்கானா மாநிலம் பிரித்துக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு காங்கிரஸ் மேலிடம் வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து தேர்தல் வரை காங்கிரஸ் ஆட்சியில் தொடர்வது என்று முடிவு எடுக்கப்பட்டது. முதலமைச்சர் பதவியை மத்திய அமைச்சர் சிரஞ்சீவி அல்லது சீமாந்திர காங்கிரஸ் தலைவர் லட்சுமி நாராயணா ஆகியோரில் ஒருவருக்கு வழங்க காங்கிரஸ் ஆலோசித்து வருகிறது. சிரஞ்சீவிக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கலாம் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
மும்பையில் நீர்மூழ்கி கப்பலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 5 வீரர்கள் காயமடைந்த நிலையில் 2 அதிகாரிகளை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சிந்துரத்னா என்ற நீர்மூழ்கி கப்பல் பரிசோதனைக்காக மும்பை கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடற்கரையில் இருந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் தொலைவில் அந்த நீர்மூழ்கி கப்பல் நிறுத்தப்பட்டிருந்தது. பரிசோதனை என்பதால் இதில் ஆயுதங்களோ வெடிப்பொருட்களோ வைக்கப்படவில்லை. இந்த நீர்மூழ்கி கப்பலில் இன்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அதில் இருந்த கடற்படை வீரர்கள் பாதிக்கப்பட்டனர். 5 கடற்படை வீரர்கள் காயமடைந்தனர். மூச்சு திணறலால் மயக்கம் அடைந்து கீழே விழுந்தனர். அவர்களுக்கு சுயநினைவு இல்லை. 5 பேரும் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். பின்னர் அவர்கள் அங்கிருந்து மும்பையில் உள்ள கடற்படை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நீர்மூழ்கி கப்பலில் இருந்து கடற்படை அதிகாரிகள் 2 பேர் மாயமாகி உள்ளனர். அவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நீர்மூழ்கி கப்பலில் ஏற்பட்டுள்ள விபத்து காரணமாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்திய கடற்படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பலில் கடந்த 7 மாதங்களில் மட்டும் 3 முறை விபத்து ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இன்று நடைபெற்ற விழாவில் எண்ணூர் துறைமுகத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது. சென்னை எண்ணூர் துறைமுகத்துக்கு காமராஜர் பெயரை சூட்ட மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதையடுத்து எண்ணூர் துறைமுகத்துக்கு காமராஜர் பெயரை சூட்டும் விழா சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் GK வாசன் மேடையில் அமைக்கப்பட்டிருந்த காமராஜர் பெயர் பலகையை ரிமோட் மூலம் திறந்து வைத்து எண்ணூர் துறைமுகத்துக்கு காமராஜர் பெயரை சூட்டினார். அப்போது விழாவில் பேசிய அவர், அரசியலில் எல்லோரும் போற்றும் ஒரு மாபெரும் தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் திகழ்ந்தார் என்று புகழாரம் சூட்டினார். எண்ணூர் துறைமுகம் மிக சிறப்பாக செயல்படும் துறைமுகங்களில் ஒன்று என குறிப்பிட்ட GK வாசன், இங்கு ஏற்றுமதி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்று கூறினார். இந்தியாவில் உள்ள 12 பெரிய துறைமுகங்களில் முதல் வரிசையிலே இடம்பெற்றிருக்கின்ற துறைமுகம் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் துறைமுகம் என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். வருகின்ற காலங்களிலே இந்தியாவினுடைய முதன்மை துறைமுகமாக வளரக்கூடிய நல்ல நிலையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற துறைமுகம் காமராஜர் துறைமுகம். காங்கிரஸ் தலைமையிலான சோனியா காந்தியினுடைய வழிகாட்டுதலில் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எண்ணூர் துறைமுகத்திற்கு காமராஜர் துறைமுகம் என்று பெயர் சூட்டியது என்பது 100% பொருத்தமான ஒன்று. கூட்டத்தில் பேசிய துறைமுக பொறுப்பு கழக அதிகாரி அதுல்ய மிஸ்ரா, பெருந்தலைவர் காமராஜருக்கு எண்ணூர் துறைமுக வளாகத்தில் 9 அடி உயர வெண்கல சிலை ஒரு வாரத்தில் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். விழாவில் தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன், EVKS இளங்கோவன், பீட்டர் அல்போன்ஸ், MLAக்கள் ஜான் ஜேக்கப், விஜயதாரணி, ரங்கராஜன், பிரின்ஸ், MPக்கள் ராமசுப்பு, விஸ்வநாதன், சித்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குஜராத் கலவரத்தை தடுக்க முடியாத நரேந்திர மோடி செயல்பட முடியாதவர் என்று விமர்சித்ததற்காக ஒருபோதும் மன்னிப்பு கேட்க முடியாது என்று மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள புரூகாபாத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித், 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் கலவரம் நடந்தபோது மோடி அங்கு போனாரா என்ற கேள்வி எழுப்பியதுடன் ஏன் கலவரத்தை அவர் தடுக்கவில்லை என்று கூறினார். கலவரக்காரர்களை தடுக்க முடியாத மோடி ஒரு செயல்பட முடியாதவர் என்றும் குர்ஷித் குற்றம் சாட்டினார். இந்த கருத்தை தெரிவித்ததற்காக மன்னிப்பு கேட்க முடியாது என்றும் மோடியை இப்படித்தான் வர்ணிக்க முடியும் என்றும் குர்ஷித் தெரிவித்துள்ளார். அரசியல் நாகரிகம் இல்லாமல் தரம் தாழ்ந்து பேசும் சல்மான் குர்ஷித் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சமாஜ்வாடி கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் சல்மான் குர்ஷித் போன்ற நாகரிகம் இல்லாத மனிதர்களால் தான் இப்படி பேச முடியும் என்றும், தனிநபர் விமர்சனத்தை மத்திய அமைச்சராக இருப்பவர் எப்படி பேசலாம் என்றும் பாஜக கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. ஒரு குடும்பம் ஒரு குழந்தை திட்டத்தை செயல்படுத்த அரசுக்கு உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை பிறப்பித்துள்ளது. மதுரையை சேர்ந்த KK ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் சீனா போன்ற மேலை நாடுகளில் ஒரு குடும்பம் ஒரு குழந்தை திட்டம் கொண்டுவரப்பட்டு முறையாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலும் ஒரு குடும்பம் ஒரு குழந்தை திட்டத்தை முறையாக செயல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும், திட்டத்தை பின்பற்றாதவர்களுக்கு அரசின் சலுகைகளை வழங்கக்கூடாது என்று உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தியிருந்தார்.
இந்த மனு நீதிபதிகள் சுதாகர், வேலுமணி ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஒரு குடும்பம் ஒரு குழந்தை என்பது அரசு கொண்டு வந்த கொள்கை திட்டம் என்று தெரிவித்தனர். இதனை செயல்படுத்த வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட முடியாது என்றும் அரசின் கொள்கை திட்டத்தில் தலையிட முடியாது என்றும் தெரிவித்து வழக்கை தள்ளுபடி செய்தனர். நரேந்திர மோடியை எதிர்த்து கெஜ்ரிவால் போட்டி. மதுரை அட்டாக் பாண்டி சொத்துக்கள் முடக்கம். விவரம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஷாலினி டிவி, என்றும் உங்களுடன். செய்திகள் தொடர்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடியை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிடப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் 300 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடப் போவதாக ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. குறிப்பாக மூத்த தலைவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்களை எதிர்த்து வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்று ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நரேந்திர மோடி போட்டியிடும் தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிடுவார் என்று அக்கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை பொட்டு சுரேஷ் கொலை வழக்கில் ஓராண்டுக்கு மேல் தலைமறைவாக உள்ள அட்டாக் பாண்டியின் 7 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். மதுரை திமுக செயற்குழு உறுப்பினர் சுரேஷ் பாபு என்ற பொட்டு சுரேஷ் கொலை வழக்கில் தலைமறைவாகி உள்ள அட்டாக் பாண்டியை காவல்துறையினர் இன்னும் கைது செய்யவில்லை. இதனால் அட்டாக் பாண்டியை தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் அட்டாக் பாண்டிக்கு சொந்தமான 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்கள் மற்றும் வங்கி கணக்குகளையும் முடக்கும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். இந்த சொத்துக்களை முடக்க நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் அதிகாரிக்கு மதுரை காவல்துறையினர் பரிந்துரை செய்துள்ளனர். சென்னையில் சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிட முயன்ற நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுடன் காங்கிரசாரும் மோதலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருவதற்கு பல்வேறு தமிழ் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் மத்திய காங்கிரஸ் அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் சத்தியமூர்த்தி பவனை இன்று முற்றுகையிட சென்றனர். அப்போது நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தடுப்பு வேலி அமைத்து பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதனால் காங்கிரசாரும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த போராட்டம் காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. இலங்கைக்கு எதிராக ஐநாவில் இந்தியா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கையில் சிங்கள படையினர் நடத்தியது திட்டமிடப்பட்ட இன அழிப்பு போர் என்றும் இதுகுறித்து சர்வதேச விசாரணை நடத்துவதன் மூலம் தான் ஈழத் தமிழர்களுக்கு நீதி வழங்க முடியும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஐநாவின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையிலோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கும் வகையிலோ எந்த நடவடிக்கையும் இலங்கை மேற்கொள்ளவில்லை என்று ராமதாஸ் குற்றம் சாட்டினார். ஈழத் தமிழர்கள் இந்தியாவை தந்தை நாடாக கருதும் நிலையில் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு நீதி பெற்றுத்தர வேண்டியது மத்திய அரசின் கடமையாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜெனீவா கூட்டத்தில் இலங்கைக்கு எதிராக இந்தியா தனியாகவோ அல்லது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடன் இணைந்தோ தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர் சங்கம் சார்பில் பெரியகுளத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரியகுளத்தில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அருணாச்சலம் தலைமை தாங்கினார். மாநிலம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் கோரிக்கை மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் கோரிக்கை மனு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் இன்று தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் மாநகரில் இந்த போராட்டம் நடைபெற்று அங்காடி மற்றும் சங்க பணியாளர்களுக்கும் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்குதல் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதேபோல் திருச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஓய்வூதியம் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். சமத்துவபுர வீடுகளை ஒதுக்கீடு செய்வதில் முறைகேடு நடந்ததாக கூறி மயிலாடுதுறை அருகே பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே கடலங்குடியில் உள்ள சமத்துவபுரத்தில் 43 வீடுகள் கட்டப்பட்டன. இந்த வீடுகளை பயனாளிகளுக்கு ஒதுக்குவதில் முறைகேடு நடப்பதாக கூறி கடலங்குடி, திருவேள்விக்குடி பகுதிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து குத்தாலம் வட்டாட்சியர் கண்ணன் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மறியலால் மயிலாடுதுறை கல்லணை சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எங்களுக்கு சமத்துவபுரம் கொடுக்குறான்னு சொல்லி எங்களுக்கு எழுதிட்டு போனாங்க. எங்க பேருக்கு வந்த பேரை லிஸ்ட்ல லாஸ்ட் வரைக்கும் நாங்க பார்த்தோம். இப்ப வீடு கொடுக்கறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி எங்க பேரை டிக் பண்ணிட்டு வீடு கொடுத்துருக்காங்க. வீடு கொடுத்தவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்தாக்கா நாங்க அதை கேட்க போறது இல்ல. எத்தனையோ வாழை விட்டீங்க, சின்ன சர்வீஸ்ல அறுத்து போனாங்க. வீடு இல்லாத அப்பா வீட்லயும், அப்பா வீட்டுல இருக்க சூழ்நிலை இல்லாத ரோட்லயும் ஆக்கிட்டு நின்று எவ்வளவோ பேர் எங்க ஊர்ல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கல. தூத்துக்குடியில் பிடிக்கப்பட்ட அமெரிக்க ஆயுத கப்பல் வழக்கில் 35 பேரும் மார்ச் 7ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே இந்திய கடல் எல்லையில் அத்துமீறி நுழைந்ததாக அமெரிக்க தனியார் கப்பலை இந்திய கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். கப்பலில் ஆயுதங்கள் இருந்ததால் கியூ பிரிவுக்கு மாற்றப்பட்டது. கப்பலில் இருந்த 35 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களுடைய ஜாமீன் மனு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் தூத்துக்குடி குற்றவியல் நீதிமன்றத்தில் 35 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை நீதிபதி கதிரவன் மார்ச் 7ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இன்னைக்கு அதை மேல்கோர்ட்டுக்கு கமிட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு போட்டிருந்தாங்க. அதில் சில தமிழாட்கள் அவங்க தமிழ் காப்பி வேணும், இங்கிலீஷில் இருக்கிறதெல்லாம் தமிழ் படுத்தி கேட்கணும்னு கேட்டாங்க. அதுக்காக அந்த இதுகளுக்கெல்லாம் நகல் தமிழில் எடுக்கிறதுக்காக வேண்டி 5ஆம் தேதிக்கு இப்போ போட்டுக்கிறாங்க. அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கெல்லாம் 7ஆம் தேதி வந்தால் போதும்னு போட்டிருக்காங்க. நிர்வாக அலுவலர் பணி மாறுதலை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருவாரூரில் நீதிமன்ற ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் பணிபுரிந்த நிர்வாக தலைமை அலுவலர்கள் சமீபத்தில் பணி மாறுதல் செய்யப்பட்டனர். இந்த பணி மாறுதல்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு நீதித்துறை ஊழியர் சங்கத்தின் சார்பில் திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட நீதிமன்ற வாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கு. இது சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக இந்த பணியிட மாறுதலை ரத்து செய்யணும். இல்லாட்டி நாங்கள் மாநில மையத்தின் வழிகாட்டின்படி அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நெல்லை மாவட்டம் ஆலங்குளத்தில் மாற்றுத்திறனாளிகள் 200 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் மாற்றுத்திறனாளிகளின் 200 பேருக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு செயற்கை கால், 3 சக்கர சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர் ஆகியவற்றை வழங்கினார். இந்த விழாவில் அரசு அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் திமுக பிரமுகர் இல்ல திருமண விழாவில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய ஸ்டாலின், இதுவரை 24 தொகுதிகளுக்கு நேர்காணல் முடிந்துவிட்டது என்றும் நேர்காணலில் பங்கேற்ற அனைவரும் தனித்தே நிற்க விரும்புவதாக தெரிவித்தார்கள் என்றும் குறிப்பிட்டார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என்றும் ஸ்டாலின் கூறினார். இப்போது இருக்கக்கூடிய கூட்டணி தான் திமுகவின் கூட்டணி. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நான் உறுதியோடு சொல்லுகிறேன். இதுவரையில் ஒரு 24 தொகுதியுடைய நேர்காணல் நிகழ்ச்சி முடிந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த நேர்காணலில் பங்கேற்ற வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்ற உணர்வோடு விருப்பமனு தாக்கல் செய்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அழைத்து 5 நிமிடம் 10 நிமிடம் தலைவர் அவர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள், விளக்கங்களை கேட்கிறார்கள், உணர்வுகளை கேட்கிறார்கள். உணர்வுகளை கேட்கிற போது அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய உணர்வு என்னவென்று கேட்டால், தனித்தே நிற்போம், 40 தொகுதிகளை மீட்போம். புதுச்சேரியில் கல்லூரி மாணவி தற்கொலை வழக்கில் பேராசிரியர்களை கைது செய்ய வலியுறுத்தி மாணவ மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அருகே மதகடப்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் படிக்கும் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். பேராசிரியர்கள் தரக்குறைவாக நடத்தியதால் அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக கூறி மாணவர் கூட்டமைப்பு தலைவர் சாமிநாதன் தலைமையில் மாணவ மாணவிகள் இந்திரா காந்தி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் போராட்டத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மாணவர் மறியலை கைவிட்டனர். பின்னர் துணைநிலை ஆளுநர் கட்டாரியாவிடம் மாணவர்கள் மனு அளித்தனர்.
மற்றும் வெள்ளியின் விலை சற்று உயர்ந்துள்ளது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் 2877 ரூபாய்க்கும் 1 பவுன் 23,016 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை 1 கிராம் 52 ரூபாய் 40 காசுகளுக்கும், கட்டி வெள்ளி 1 கிலோ 48,980 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இனி பங்குச்சந்தை நிலவரம் குறித்து பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் குறியீட்டு எண் 134 புள்ளிகள் உயர்ந்து 20,986 புள்ளிகளில் நிலை பெற்றது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 38 புள்ளிகள் உயர்ந்து 6,238 புள்ளிகளாக இருந்தது. இந்திய ரூபாய்க்கு நிகரான அமெரிக்க டாலரின் மதிப்பு 62 ரூபாயாக உள்ளது. பனிப்புயலால் தவிக்கிறது சீனா. துபாய் டென்னிஸ் போட்டியில் சோம்தேவ் முன்னேற்றம். விவரம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஷாலினி டிவி, என்றும் உங்களுடன். செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் தலைநகர் உள்ளிட்ட இடங்களில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் தலைநகர் பீஜிங் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் புகைப்பனி மூட்டம் நிலவுகிறது. இது கடந்த 1 வாரத்துக்கும் மேலாக நீடிப்பதால் மக்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவதிப்பட்டு வருகின்றனர். சிலர் பலியானதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாலையில் செல்லும் பொதுமக்கள் முகமூடிகளை அணிந்து செல்லும் நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் சீன அதிபர் லீ ஜின்பிங் திடீரென பீஜிங் நகரம் சென்று மக்களை சந்தித்தார். அப்போது கடுமையான பனிமூட்டம் இருந்தது. அதை பொருட்படுத்தாத அவர் பொதுமக்களை சந்தித்து அவர்களிடம் பனிமூட்டத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் ஆறுதல் கூறினார். அதே நேரத்தில் பனிமூட்டம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க கோரி அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழர் பகுதியில் தோண்ட நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் தமிழர்கள் பகுதியான மன்னார் மாவட்டத்தில் திருக்கத்தீஸ்வரம் பகுதியில் கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி கட்டிடம் கட்ட பூமியில் தோண்டப்பட்டது. அப்போது புதைக்கப்பட்ட நிலையில் 4 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. இது குறித்து விசாரணை நடத்த அரசு நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து திருக்கத்தீஸ்வரம் பகுதியில் மீண்டும் தோண்டும் பணி நடந்தது. அப்போது தோண்ட நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. இவை அனைத்தும் அப்பகுதியை சேர்ந்த தமிழர்கள் என்பது தெரிய வந்தது. உள்நாட்டு போரின் போது கொல்லப்பட்ட இவர்கள் ஒரே நேரத்தில் புதைக்கப்பட்டதாக தமிழர்கள் தெரிவிக்கின்றனர். எலும்புக்கூடுகளாக கண்டெடுக்கப்பட்டவர்கள் எப்போது கொல்லப்பட்டனர் என்பதை கண்டறிய தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டம் நடைபெறவுள்ளது. அப்போது இலங்கை அரசின் மீதான போர்க்குற்றம் குறித்து அமெரிக்கா மீண்டும் கண்டன தீர்மானம் கொண்டு வரவுள்ளது. இந்த நிலையில் தமிழர்களின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது இலங்கை அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. துபாய் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சோம்தேவ் தேவவர்மன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆண்களுக்கான சர்வதேச டென்னிஸ் போட்டி துபாயில் நடைபெற்று வருகிறது. இதன் ஒற்றையர் 1வது சுற்றில் இந்தியாவின் சோம்தேவ் தேவவர்மன் அர்ஜென்டினாவின் ஜுவான் மார்டினுடன் மோதினார். இந்த போட்டியின் போது இடது மணிக்கட்டில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஆட்டத்தை தொடர முடியாமல் பாதியிலேயே மார்டின் விலகினார். இரட்டையர் போட்டிக்கான 1வது சுற்றில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா பாகிஸ்தானின் குரேஷி ஜோடி, ரஷ்யாவை சேர்ந்த டேவின் டென்கோ, ருமேனியாவை சேர்ந்த விக்டர் ஹனேஸ்கு இணையை வீழ்த்தி வெற்றி பெற்றது. கோவையில் தேசிய அளவிலான 35வது முதியோர் தடகள போட்டிகள் நடைபெற்றன. கோவை நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் வெளி மாநிலங்களை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் ஜப்பான் நாட்டில் நடக்கவுள்ள சர்வதேச போட்டிகளில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நடந்த சர்வதேச போட்டியில் இந்திய வீரர்கள் அதிக பதக்கங்களை வென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 8 மணிக்கு. வணக்கம்.